சபரிமலை செல்லும் பக்தர்கள் அங்கு சந்திக்கும் அனுபவம் என்ன என்பது குறித்து பொன்னேரி பகுதி ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஐயப்ப பக்தர்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம விரட்டுறாங்க கேரளா போலீஸ். தண்ணி வசதி கிடையாது, லெட்டின் பாத்ரூம் வசதி கிடையாது. பம்பால தண்ணி நான் போகும்போது கழுத்தோல இருந்தது ஒரு 20 வருஷம் முன்ன. இப்போ முட்டி அளவுக்கு கூட கிடையாது தண்ணி. அதுவே போய் குளிச்சா கொஞ்ச நேரத்திலே மேல போலீஸ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. மகர ஜோதி பார்க்கணும் ஒண்ணுன்னா இப்போ போயிட்டு வந்து, ஏன்னா குழந்தைங்க கூட்டு போய் சேஃப்டி தானே ஃபர்ஸ்ட் மெயின். இங்கேருந்து நம்ம ரொம்ப தூரம் போறோம், அங்க என்ன ஃபெசிலிட்டிஸ்ன்னு நம்ம போன வருஷம் இந்த வருஷம் நல்லா தான் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அங்க போனாதான் அங்க ஆளுங்களுக்கு தெரியும். அதனால வந்து நாங்க முன்கூட்டி நாங்க போயிட்டு வரோம். விர்ச்சுவல் கியூ ஸ்டார்ட் ஆன புதுசுல பாத்தீங்கன்னா நல்லா கரெக்டா விட்டுட்டு இருந்தாங்க, கரெக்டா போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயரும் நல்லா இருந்தது. இந்த வருஷம் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மலைக்கு போய் பார்த்தாதான் தெரியும் கூட்டம் எப்படி இருக்கு, கட்டுக்கடங்காம இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இந்த சாமிக்கு சின்ன குழந்தைங்களாம் எடுத்து போகிறாங்க, அதே தம்பி கால் சரியில்லாதவங்க போகிறாங்க. இவங்கெல்லாம் போகிறவங்கலாம் வந்து கொஞ்சம் நின்று அவங்கெல்லாம் போயிட்டு போய் கொஞ்சம் பின்னாடி நோக்கி விட்டாங்கன்னா போகிறத வர சொல்ல நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு சொல்ல அது மொத்தமாக சேர்த்து ஓட்ட சொல்ல ஆளுங்க கூட சேர்த்து ஒரு சொல்லனா அதுனா குழந்தைங்களுக்கு நெஸ்டில் ஆகிப்போகுது. சபரிமலையில் பக்தர்கள் சந்தித்த அனுபவம் குறித்து பொன்னேரி பகுதி ஐயப்ப பக்தர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.